சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான தலைமை ஆசிரியர் இப்படிலாம் நாங்க படிக்கிற காலத்துல கிடைக்கல. உண்மையிலே மகிழ்ச்சி. கடந்த 15-18 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறேன். அது எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தா மிக பிரமிப்பாக இருக்கிறது. மிகப்பெரிய பிரமிப்பு. அந்த வளர்ச்சிக்கு சொந்தக்காரர் ஐயா அன்பு அவர்கள் இருக்கிறார் என்று அறிந்து மிகவும் ஆனந்தப்படுகிறேன், மிகவும் ஆனந்தப்படுகிறேன். உண்மையிலேயே இதை போன்ற ஒரு பள்ளிக்கூடம் இந்த கிராமத்திற்கு கிடைத்திருக்கு. பார்த்தீங்களா, நீங்க தான் கொடுத்து வச்சிருவங்க, நீங்க தான் கொடுத்து வச்சுவங்க. ஸ்ரீமதியை தந்த பள்ளிக்கூடம், அதற்கு பிறகு பல சாதனை மாணவிகளை உருவாக்கிய பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம். ஸ்ரீமதி எப்படி இவருக்கு தெரியும்னா, ஸ்ரீமதி உதவி கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வரும் பொழுது நான் தான் முதல்ல அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த சிப்காட் காவல் நிலைய ஆய்வாளர் ஹரிஹரன் சொல்லி அவர் மூலமாக முதலாக சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அதற்கு பிறகு கனிமொழி அம்மையாரிடம் சொல்லி அதற்கு பிறகு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அதையெல்லாம் மறக்க முடியவில்லை. இங்க வந்து ஐயாட்ட கேட்டோன்னே அது எங்க பள்ளி மாணவி ரொம்ப சந்தோஷமாகிறது, மகிழ்ச்சி. மக்களே, நாம இந்த பூமி பந்தில் பிறந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். ஆனால் சாதனைகளை செய்ய வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். சாதனை செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படுக போகிறது, இல்லைன்னா பொறிக்கப்படுவது கிடையாது. வாழ்ந்தாங்க, பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, செத்தாங்க, அப்புறம் மண்ணில் மறந்துடுவாங்க. உங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எறும்பு போல உழைத்துக்கிட்டு இருக்கணும், புலி போல பாய்ந்துகிட்டே இருக்கணும், சிங்கம் போல ஒரு சில இடங்களில் கர்ஜிக்க வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆசிரிய பெருமக்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இவர்களுக்கெல்லாம் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நமக்கு எளிதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை பிசுபிசுத்து போய்விடும், பிசுபிசுத்து போய்விடும். என்னடா பிசுபிசுத்து போய்விடும்? இதுதான் உண்மை. வாழ்க்கையில் நாம் வந்து ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். மனசு எங்க இருக்கு பாப்பா தங்கம்? மனசு எங்கடா இருக்கு ஐயா ரசகலா? எங்க இருக்குது? நெஞ்சில இருக்கா? இதயத்தில் இருக்கா? எங்கடா இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம கிட்ட எந்த இடத்துல இருக்குது? கழுத்துக்கு கீழே இருக்கா, கழுத்துக்கு மேல இருக்கா? கழுத்துக்கு கீழயா? கழுத்துக்கு மேலதான் இருக்கு. நான் சொல்றேன், மனசு கழுத்துக்கு மேல் தான் இருக்கிறது. கம்ப்யூட்டருக்கு முக்கியமான ஒரு அந்த பார்ட்ஸ் எந்த பார்ட்ஸ் சொல்லுவாங்க? CPU. வெரி குட். சென்ட்ரல் ப்ராசஸிங். யார் யார் பாப்பா தான் சொன்னாங்க? எல்லாரும் கை தட்டுங்க. நல்ல நல்ல ஜோரா நல்ல கைத்துக்கிட்டேங்கடா தங்களா. பின்னெல்லாம் கை தட்ட மாட்டீங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர், அருமை அருமை அருமை. அதாவது நம்ம கை தட்டுகின்ற பொழுது கையில் உள்ள நிறைய புள்ளிகள் இருக்குது. அதுக்கு பேரு அக்குபஞ்சர் சொல்றாங்க. அந்த கைகள் வந்து தட்டுகின்ற பொழுது என்ன செய்யுது? நம்மளை சுறுசுறுப்பாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. பரிசுகள் கொடுக்கிற கைத்தட்டு, ஜோர கைத்தட்டு. அப்போ நாம நல்ல தட்டி பாரு, உனக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும். அதனால நீ மற்றவர்களை பாராட்டுகின்ற பொழுது, கை தட்டுகின்ற பொழுது நீ அடுத்தவர்களை பரிசு வாங்க போகிற அர்த்தம். புரியுதா? சரி, மனசு மூளையினுடைய செயல்பாடுகள் தொகுத்துப்பா மனசு. மனசு இருந்து இந்த மூளை இருக்கலாமா? மூளை இருக்கா? மூளையினுடைய செயல்பாடுகளை தொகுப்பு தான் மனசு. நான் சொல்லல, சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிற உளவியல் அறிஞர் சொல்றார். அப்போ நம்மளுடைய மனசு 3 பாகமா பிரிக்காங்க. அடிமனம், நடுமனம், மேல் மனம். நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்குது என்னது? மேல் மனம். என்ன மனம்? தூங்கிட்டு இருக்கும்போது கனவு காங்க, அது என்ன மனம்? அது அடிமனம். நம்மளை அறியாமலே என்ன செய்யுது? கனவுகள் வெளிப்படுகிறது.
நம்மளை தூங்க விடாமல் செய்வது நம்மளுடைய குறிக்கோள், சிந்தனை எல்லாமே அதில் இருக்கும். தூங்க விடாமல் செய்யும். ஐயா அப்துல் கலாம் சொல்லக்கூடிய விஷயம், தூங்க விடாமல் செய்யணும், அதுதான் கனவு. தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்படிதானே தங்கம்? அப்படிதானே? கேக்குதா கேட்கலையா? யாருமே கீழே பார்க்க கூடாது. கீழே பார்த்தா பேச்சு பாட்டிடுவேன். புரியுதா? ஏனென்று சொன்னால் 10 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். 12 ஆண்டுகள் தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற நீதிமன்றத்தில் சமூக பணியில ஒரு ஆலோசகராக இருந்து பல்வேறு வழக்குகளை எல்லாம் சமாதானமாக முடித்திருக்கிறோம். 18 ஆண்டுகள் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன். ஒரு 5 நூல்களை எழுதியிருக்கிறேன். ஆகையால் பலதரப்பட்ட களப்பணிகளில் கால் வைத்ததினால் பல விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. எல்லாரும் நோய் இல்லாம வாழ நினைக்கீங்களா? யாரெல்லாம் நோய் இல்லாம வாழ நினைக்கீங்க சொல்லுங்க. நோய் இல்லாம, எனக்கு நோயே வரக்கூடாது ஐயா, நோய் இல்லாம வாழணும். எல்லாருக்கும் ஆசை தானே? பாப்பாவுக்கு ஆசை இல்லையா? பாப்பாவுக்கு ஆசை இல்லையா? கை தூக்கு கூட வெக்கமா இருக்கு. ஐயோ நம்மளை பார்த்து சீச்சு போடுவாங்களே, ஏய் நம்மளை பார்த்து சீச்சு போடுவாங்களே. டேய் வகுப்பறையில கிளம்பிடுமா? வகுப்பறையில ஆசிரியரிடம் கேள்வி கேட்க நம்மால் தயங்குவோம். அப்படியே மெதுவா இருப்போம், லேசாடி. ஏன்? நம்ம ஆசிரியர் தெரியாத யாரெல்லாம் கேள்வி கேட்பீங்க சொல்லுங்க? வகுப்பறையில் நான்லாம் கேள்வி கேட்பேன் சார். எல்லாரும் கை தட்டு, உடனே கை தூக்குற, கை தட்டா, நல்ல கை தட்டா. தெரியாத விஷயங்களை எல்லாம் என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். எனக்கு அது புரியல, எனக்கு அது தெரியல. அப்பதான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். வெற்றி பெற. அதனால கேள்விகளை கேட்பதற்கு நம்ம தயங்கக்கூடாது. எது தெரியுமா? அதாவது நாம எப்ப பயப்படுறோம்? தப்பு செய்தால் தான் பயப்படும். அப்படிதானே? அடி மனசுல மடியில கனம் இருந்தால் வழியில பயம் இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நேர்மையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், உறக்க சொல்ல வேண்டும், உண்மையை சொல்லு, பயப்படக்கூடாது. நான் அப்படி பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சா? ஆனால் ஒரு சிலர் மன்னிப்பு கேட்பதை கூட ரொம்ப அவமானமா நினைக்கிறான். ஒரு சிலர் நினைக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அப்ப நல்ல உணவுகளை சாப்பிடணுமா இல்லையா? நல்ல உணவு சாப்பிடணுமா இல்லையா? நல்ல உணவுகளை எடுக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய நாட்டு நாய்கள் போன்றவை எல்லாம் இன்றைக்கு கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. மலையாள மக்கள் அவர்களுடைய பண்பாடுகளை பாதுகாத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. சரி, பரோட்டா பிரியாணி எந்த நாட்டு உணவு? பரோட்டா பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பரோட்டா பிடிக்கும்? பரோட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்பா? ஏய் என்னடா இது? கீழே போடு, கீழே போடு, கை. பரோட்டா நம்ம உணவே கிடையாது, அரபு நாட்டில் உள்ள உணவு. பரோட்டாவும் பிரியாணியும் அரபு நாட்டு உணவு. பரோட்டா மைதா மாவுல செய்யப்படுகிறது. மைதா மாவு எங்க இருந்து வருது தம்பி? மைதா மாவு எங்க இருந்து வருது? கடையிலையா? கோதுமையினுடைய கடைசி கழிவு சக்கையை தான் என்னது? மைதா மாவு. சக்கையா இருக்குல்ல, அந்த சக்கை தான் மைதா மாவு. அது சத்தே கிடையாது. சத்து இல்லாத உணவை சாப்பிடலாமா? சத்து இல்லாத உணவு சாப்பிடலாமாடே? சாப்பிடலாமா? பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழ் குடிச்சு பாரு. பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழ் குடிச்சு பாரு. கோட வெயில் கொளுத்து வெயில் குழுகுழுன்னு இருக்கும் பாரு. பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழ் குடிச்சு பாரு.
நெஞ்சி வலி வராது, இரத்த கொதிப்பு வராது, சக்கரை நோய் வராது, நரம்பு நோய் வராது, பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழ் குடிச்சு பாரு. இதுதான் நம்ம உணவு. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இந்த பரோட்டா சாப்பிட்டு நிறைய பேருக்கு கேன்சர் நோய் வந்துருக்கு. மீனாட்சி மருத்துவமனையில் ஒருத்தர் தூத்துக்குடியிலிருந்து போயிருக்கிறார். பார்த்துட்டு, என்னப்பா என்ன உனக்கு எந்த ஒரு தூத்துக்குடியா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டிருக்காப்ல. டாக்டர் கேட்டிருக்காப்ல, எந்த ஒரு தூத்துக்குடியா? ஐயோ தூத்துக்குடியா கேட்டோன்னே அவருக்கு ஷாக் ஆயிட்டு, தூத்துக்குடிக்கார பயிலுக்கு பூரா கேன்சர் தான் வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. எதுக்குன்னா தூத்துக்குடியில் 6000 பரோட்டா கடைகள். எத்தனை கடைகள்? 4000 பிரியாணி கடைகள். இந்த உணவை சாப்பிட்டா பிறகு என்னையா வராம இருக்கும்? மக்களே, நம்ம தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டிலாம் பழைய சோறுலாம் சாப்பிடுவீங்களா இல்லையா? யாரெல்லாம் பழைய சோறு சாப்பிடுவான்? வெரி குட், வாழ்த்துக்கள். எல்லாம் கைகள் கொடுங்க. நாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நல்லது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 524 பேர் வரிசையா உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சு எல்லாருக்கும் பழைய சோறு, பச்சை மிளகா, ஊறுகாய், வெங்காயம் கொடுத்து ஒரு உலக சாதனை முடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 500 பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுத்துட்டேன். வரிசை அது ஒரு உலக சாதனை பண்ணோம். எங்களுடைய தமிழண்டா சங்கம விழாவானது தூத்துக்குடியில் 3 நாட்கள் நடந்தது. அந்த விழாவின் ஒரு பகுதியாக அதே போல 500 பேர் கோலபோனம் நிகழ்வு நடந்துச்சு. அதுவும் உலக சாதனை நடந்தது. அதுக்கு ஒரு மராத்தான் போட்டி வச்சிருந்தேன். 850 மாணவர்கள் இருந்தாங்க. முதல் பரிசு 5000 வழங்கணும். ஆக இதெல்லாம் எதுக்குன்னா, தமிழருடைய பண்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அவற்றை செய்திருக்கிறோம். அப்போ பழைய சோறு சென்னையில் எவ்வளவு தெரியுமா? 250 ரூபாய். எவ்வளவு? 250 ரூபாய். பழைய சோறு நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கான். சரி, இட்லி இருக்குல்ல, இட்லி தோசை நம்ம வீட்டுக்குள்ள டெய்லி போடுறாங்க. இப்போ உங்க அம்மா அப்பாட்ட போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போடுவாங்க. அது தீபாவளி அன்னைக்கு தான் பலகாரமும் சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் பலகாரமும் போடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலையும் வடை, சாயங்காலம் வடை. அவன் எந்த எண்ணெயில போட்டிருக்கானே தெரியாது, எந்த எண்ணெயில போட்டிருக்கானே தெரியாது. அப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டோம் இந்த புளித்த உணவு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா காலையில புளித்த உணவு, சாயங்காலம் புளித்த உணவு. இட்லி தோசை இல்லைன்னா சாப்பாடு வேண்டாம். யாரெல்லாம் அப்படி சொல்ற? வீட்டில் இட்லி தோசை தான் ரொம்ப பிடிக்கும் சார். இட்லி தோசை வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும். இல்லைன்னா கலர் இட்லியா, இப்போ வந்து கம்மம்புல்ல, கேப்பபுல்ல, இப்படி இதில் நம்ம வந்து இட்லி சாப்பிட்டுலாம் தப்பு கிடையாது. ஆனால் இந்த புளித்த உணவு இன்னைக்கு சர்க்கரை நோயை உருவாக்கிட்டு இருக்கு. என்ன நோய? சர்க்கரை நோய், சுகர் அப்படிங்காங்கல்ல, சர்க்கரை நோயை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அப்படி இல்ல, நோய்களை வரக்கூடாது இல்ல, மக்களை வரக்கூடாது இல்ல, நோய் வேண்டாம் இல்ல. அடுத்தால பாத்தீங்கன்னா பரோட்டாவும் பிரியாணியும் நம்மள இன்னைக்கு என்ன செய்யுது? நாக்க அப்படியே சொட்ட போட வைக்குது. அப்படியே இந்த பரோட்டா கடை, இந்த நாய் அப்படிதான். இந்த நாய் இருக்குல்ல, நம்ம கறி கிரி சாப்பிட்டு வச்சுக்கோ, நாய்க்கு அப்படி எச்சு அப்படியே வரியும். பார்த்திருக்கியா இல்லையா? நாய்க்கு வடியும். அதே போல நம்ம ஆளுக்கு பிணைஞ்சுனா அந்த பரோட்டா கடையில் ஒரு உதாரி போடுறோம், அப்படியே கண்ணு வந்து நேரம் சுள்ளுன்னு பிடிக்கும், கண்ணு காந்தும். பரோட்டா கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு காந்தும். நமக்கு அங்க ஒரு மனசு வர தூண்டும். என்ன டேஸ்டா இருக்கு, எப்பா எனக்கு பரோட்டா வாங்கி தப்பா அப்படிங்க. ஒரு சில வீடுகள் என்னைக்கு என்னச்சுன்னா, பரோட்டா வாங்கி கொடுக்கல, சண்டை ராத்திரி. யாருக்கு வருது? அம்மாவுக்கு அப்பாவுக்கு. இந்த பாப்பா சொல்ல வந்துட்டா, பரோட்டா நைட்டு வாங்கி கொடுக்கலனா அம்மா அப்பாவுக்கும் சண்டை வருது. அப்ப பரோட்டா யாருடைய பண்பாடு, அரபு நாட்டுடைய உணவை நம்ம சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு என்ன செய்றோம்? துடியா துடிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நாம் எல்லாம் தூக்கி வீசிட்டோம். சரி, ரேஷன் அரிசி சாப்பிடலாமா? யாரெல்லாம் சாப்பிடுவா? வெரி குட். நான்லாம் ரேஷன் அரிசி சாப்பிடுவேன். வாரத்துக்கு 4 நாள் சாப்பிடுவேன். ரேஷன் அரிசி தான் சத்தான அரிசி. ரேஷன் அரிசி தான் சத்தானது.
ஆமா மக்களே, கடையில விலைக்கு வைக்காங்களா? கடையில மக்களே, கடையில அரிசி விற்காங்களா? 26 கிலோ பேக்கு விற்காங்களா இல்லையா? அந்த பையெல்லாம் வாங்கவே கூடாது, மோசமானது. அது எல்லாமே பட்டை தீட்டிய அரிசிகள். என்ன அரிசி? சத்த பூராத்தை எடுத்துட்டு என்ன செய்யறான்? பட்டையை போட்டு கொடுத்துதான், நம்மளை பட்டையை போட்டு வச்சிருந்தான். அதனால நம்ம இந்த அரிசிகளை பயன்படுத்தாமல் ரேஷன் அரிசிகள் பயன்படுத்தாமல் எல்லாம் வந்துக்குங்க. இன்னும் விலை கூட அரிசி இருக்கு, 85 ரூபா 90 ரூபாய்க்குலாம் இருக்கு. அது பாரம்பரிய அரிசி, கை குத்தல் அரிசிகள்லாம் இருக்கு. அது சாப்பிடலாம், அது உடலுக்கு ரொம்ப சத்தானது. சரி, அடுத்தாப்புல சைனா உணவு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. என்ன உணவு? சைனா. சைனா சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? நூடுல்ஸ் தெரியுது. நூடுல்ஸ் பேரே நுழைய மாட்டுக்கு வாயுக்குள்ள. நூடுல்ஸ். அப்புறம் இன்னும் என்னது? ஃப்ரைட் ரைஸ். என்னது? அப்பாடி, வாயில நுழையாத பேரெல்லாம் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஆக்கிட்டானுல படுவாவி பயிலுக. இந்த படுவாவி பயில தான் நம்ம நாட்டில் நினைச்சிடான் சீரழிச்சுட்டே இருக்கான். அப்ப வாயில நுழையாத அரிசி சாப்பிடலாமா? கம்மம்புல் எப்படி அழகானது, சோறு அழகான பேரா. இப்போ தமிழ் பெயர்களை நிறைய பேர் வைக்கிறதுக்கு பயப்படுறான். தங்கிலீஷ்ல தான் பெயர் வைக்கிறான். பட் என்னடா பேருங்க? என்ன திரும்ப சொல்லு. புரியாத பேர்லாம் வைக்கிறீல, தமிழ் பேரை மத வைடா, அழகான தமிழ் பேர் வை. அப்படி சொன்னா யாரும் நினைச்சான் யோசிக்கிறான். தமிழ் பேரை வச்சா நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். அதனாலதான் டப் டப் டப்னு பேர் வைக்கிறான். அப்படிங்க டப் 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 புட்டு 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 பேர பேரு குட்டு 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 குட்டு. இதெல்லாம் பேரையா? ஒருத்தன் பேரு முச்சுக்கண்ணா பூச்சிக்கண்ணா அப்படிங்க, வாயிலே நுழைய மாட்டேங்கிறாடே, என்னடா பேர் வச்சிருக்க அப்படி சொல்லி அவன்கிட்ட கேட்டா, இங்க அம்மா ஆத்தா வச்ச பேரு, நாங்க என்ன செய்ய? முனியசாமி அழகான பெயர், கருப்பசாமி அழகான பெயர், கண்ணன் அழகான பெயர், சகாயம் அழகான பெயர், ஐயா கொஞ்சம் பேர் அன்புபதி, அன்பு. ஐயா கிட்ட அன்பு நிறைய இருக்கு, அதனால அன்புன்னு அவங்க அம்மா வச்சிருக்காங்க. பத்தியா? இந்த பேரை கேட்ட ஒரு ஆனந்தம் வரும். என்னுடைய 3 நாள் சங்கம் விழாவில் ஒரு பேராசிரியர் என்னோட 3 நாள் பேர், அவர் பேரு ஆனந்தராஜ். உண்மையில ஆனந்தமாக இருப்பார். அந்த பெயரே என்ன செய்யுது? நம்மளை ஆனந்தப்படுத்துகிறது. அன்பு என்கின்ற பெயர் நம்மளை அன்பை என்ன செய்யுது? பரிமாறுகிறது, அன்பை காட்டுகிறது, அன்போடு அழைக்கிறது. அதாவது நான் எங்க போய் பேசுறேன். நேற்று ஒரு பள்ளிக்கூடத்தை பனங்குடிக்கு போயிருந்தேன். பனங்குடியில ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன். அங்க அந்த ஐயா என்ன செஞ்சாங்க? அந்த ஐயா மனசுல ஈரம் இருக்கிறது, ஆகையால் என்னை அழைத்து இருக்கிறார். ஈரம், இந்த சமூகத்தின் மீது ஈரம், இந்த கீழமுடிமன் பகுதியை சார்ந்த இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் மீது ஈரம் இருந்த காரணத்தினால்தான் ஐயா அன்பவர்கள் என்னை அன்போடு இங்கே அழைத்திருக்கிறார்கள். ஆகையால் அன்பு என்பது நிலையானது, அன்பு என்பது நிலையானது. நல்ல தமிழ் பெயரில் நம்ம சூடணும். அப்பதான் நம்ம மூத்த தமிழ், மூவாத தமிழ், ஆர்த்து பெறுகிற அன்னை தமிழ், 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ், கீழடி தந்த தமிழ், ஆதிச்ச நல்லூர் தந்த தமிழ், அந்த தமிழை நாம் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்பதான் அடுத்த தலைமுறை நினைச்சுவாங்க, இதெல்லாம் அறிந்து கொள்வாங்க. சரி, ஆட்டுவரில் மாவு அரைப்பாங்க. அப்போ போல நம்ம அம்மாமார்கள்லாம் இடுப்புலி கிடையாது, ஒண்ணு கிடையாது, அப்படிதானே? அந்த அரைக்கும் போது நம்ம இடுப்புடியே ஒரு சுத்திட்டே இருக்கும். இன்னைக்கு மாவு அரைக்கிறத மறந்துட்டோம். அப்புறம் அம்மி அரைத்தல, அதை மறந்தாச்சு. நாங்க அதுக்கெல்லாம் போட்டியா வச்சேன். எங்களுடைய தமிழண்டா சங்கம் விழாவில் போட்டியாக வைத்தோம். எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பாரம்பரியம் மிக தொன்மையானதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தை சொல்லுகிறது, ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகிறது. இது இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் நமக்கு நல்லதை தான் போதிக்கிறது. எந்த சமயமும் நம்மளை என்ன செய்யுது? அச்சுறுத்தவில்லை, கொலை செய்ய சொல்லவில்லை,
பாவங்கள் செய்ய சொல்லவில்லை. எல்லா சமயங்களும் நம்மளை சமைக்கிறது. மனிதன் எதை எண்ணுகிறானோ அதுவாகவே அவன் மாறுகிறான். எண்ணங்கள் தான் என்ன செய்யுது? ஒரு மனிதனை மேம்படுத்துகிறது. சரி, கோவில் கொடை விழாக்கள் அப்படின்னா எதை கொண்டு அதிகமாக வைப்பாங்க? என்ன வைப்பாங்க? விளையாட்டு சாமா, வேற ஆத்தா பானிபூரி பேல்ற பூரில எங்குழுதா யாத்தா ஏ பானிபூரி பேல்பூரி எங்குழுது எங்குழுது சாப்பிட மாட்டீங்க. ஏ எல்லாரும் கை தட்டு போய் என் பிள்ளைய பேரு அழகான பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களாம். சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேங்க சொல்ல என்ன தங்க பிள்ளைக்கு எல்லாரும் கை தட்டுப்பா, எல்லாரும் கை தட்டு. அவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கை தட்டுப்பா. பானிபூரியும் பேல்பூரி எங்குழுது எங்குழுது பாம்பேக்காரங்குழு. அவன் போட்டு காலில் போட்டு மிதிக்கான். அதை கொண்டு போட்டு என்னடா இது? ஏ தமிழருடைய உணவு சுக்கு காப்பியும் சுண்டல் எவ்வளவு நல்லது. கோயில் கொடை விழாக்கள் அந்த சுக்கு காப்பியும் சுண்டலை சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். பானிபூரி பேல்பூரியில் 50 ரூபாய்க்கு வித்து நம்மளை நினைச்சிடான், நம்மளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். தயவு செய்து நம்மளுடைய உணவுகளை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. விட்டுக் கொடுக்க கூடாது இல்ல மக்களே? உணவு விட்டுக் கொடுக்கலாமா? தமிழன் நல்ல தமிழனாக இருந்தால், உண்மையான தமிழனாக இருந்தால், வீர தமிழனாக இருந்தால் தமிழர் பண்பாடுகளை பாதுகாக்க வேண்டும், தமிழர் உணவுகளை பாதுகாக்க வேண்டும். சரி, அடுத்தப்ல மருத்துவம் இருக்கு பார்த்தீங்களா? ஆங்கில மருத்துவம் வந்து உடனடி தீர்வுக்கு தான் ஆங்கில மருத்துவம், நிரந்தர தீர்வுக்கு பாரம்பரிய மருத்துவம். கொரோனா காலங்களில் நான் மாவட்டம் முழுமையும் போயிருந்தேன். ஆமா, மாவட்டம் முழுவதும் போயிருந்தேன். ஊசியே போடல, ஊசியே. ஆனா நான் குடிச்சது என்னது சொல்லு பாப்பா, கரெக்டா சொல்லு பாப்பா. என்ன கசாயம்? கசாயத்துக்கு பேர் சொல்லு. கபசர குடிநீர், அதுக்கு பேரு. அதுக்கு பேர் என்ன பேரு? கபசர குடிநீர். அந்த கபசர குடிநீர் தான் நான் குடிச்சேன், ஊசியே போடல. எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனா மாவட்டம் முழுமைக்கும் போயிட்டு இருந்தேன். ஏனென்று சொன்னால் ஒரு 3000 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரிசி காய்கறி எல்லாம் எங்களுடைய தமிழண்டா இயக்கம் சார்பில் வழங்குறதுனால மாவட்டம் பூரா போனோம். எதுக்கு சொல்ல வரனா, நம்மளுடைய மருத்துவத்தை நாம வந்து நினைச்சிடும், நம்பிக்கணும். நம்மளுடைய மருத்துவம் மேன்மையானது. சைனாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவத்தை அதிகமாக விரும்புறாங்க, நம்ம மக்கள் அதை விரும்புறது கிடையாது. அதான் நிரந்தர தீர்வுக்கு பாரம்பரிய மருத்துவம், உடனடி தீர்வுக்கு ஆங்கில மருத்துவம். புரியுங்களா? இதை மட்டும் ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் போதும், நம்மளுடைய மருத்துவத்தை காப்பாற்றி விடலாம், நம்மளுடைய உணவுகளை காப்பாற்றி விடலாம். அடுத்த செண்டை மேலம் அடிக்கலாமா? செண்டை மேலம் அடிக்கலாமா? அடிக்கூடாதா? அடிக்கூடாது. எங்களுக்கு கேரளான்னு தெரிஞ்சே சட்ட போடாத கூட்டு நம்மால் அடிக்கான், அதுதான் கௌரவம் அப்படிங்க. டேய் என்னங்கடா இது? நம்மளுடைய கலைகள் நிறைய இருக்குது. கட்டக்குழல் மேளம் இருக்கு, ராஜமேளம் என்று சொல்லுவார்கள், நையாண்டி மேளம் என்று சொல்லுவார்கள், தாரை தப்பட்ட இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்த இருக்கலாம். பேண்ட் செட் இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு பேண்ட் செட் இருக்கலாமா? எங்களுக்கு எந்த நாட்டுக்குள்ளது? இங்கிலாந்து, நம்ம நாடு கிடையாது. கிழக்கிந்திய கம்பெனி அந்த அவங்க எல்லாம் அந்த டீம் வந்து வரும்பொழுது அவங்க கொண்டு வந்ததுதான் என்னது? பேண்ட் செட் வாத்தியம். இப்படி நம்மளுடைய கலைகள் ஒவ்வொரு புறமாக அழிந்து கொண்டே இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கிட்ட பாத்தீங்கன்னா எங்க தமிழண்ட கலைக்குள்ள மாடு ஆட்டம், மயில் ஆட்டம், குதிரை ஆட்டம், அப்புறம் கட்டகள் மரக்கால கொக்கலி ஆட்டம், இது போன்ற ஆட்டக்கலைகள் இருக்கு. அதே மாதிரி வாங்கு ஊதுவாங்க, ஊதுவாங்க, வாங்கு இருக்குது. இப்படி பறை, தோல் பறை இருக்குது, பைபர் வச்சிருக்கிறோம். ஆனா எல்லாமே வந்து எதுக்குன்னா தமிழருடைய கலைகளை அறிய வேண்டும் என்பதற்காக அவையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ தமிழர் கலைகள், தமிழர் உணவுகள் எது, தமிழர் மருத்துவம் எது. அடுத்தாலும் பார்த்தா இன்னைக்கு வெளிநாட்டு நாய்களை எல்லா வீடுகளையும் நினைச்சிடும். அப்படியே பொம்முக்குட்டி இல்ல, பொம்முக்குட்டி இல்ல, பொம்முக்குட்டி இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிடும், கட்டுல போட்டு வளர்க்கிறோம். அப்படிதானையா? அப்படிதானே? நம்ம நாட்டு நாய்களை யாராவது பயன்படுத்து, அது தடை விட்டு வெளியே ரோட்டுக்கு விரட்டி விட்டுரு, வீட்டில் வெளியே எங்கேயா போய் கடிச்சிடுவோம், வீட்டுக்குள்ள விடாது. அது பாவம், ஒருவேளை சோறு போட்டா வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும். மனுஷன் சோறு போட்டா வாழை ஆட்ட மாட்டான், பின்னால போய் ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிடும். ஆனா அந்த நாய் இருக்குல்ல, நாட்டு நாய் அவ்வளவு நன்றியோடு இருக்குது. ஆகையால் சொல்றேன், நாட்டு நாய்களை நாம் எல்லோரும் வளர்க்க வேண்டும்.
நம்மளுடைய பண்பாடுகளை பறைசாற்ற வேண்டும், தமிழராக வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசையாகும், என்னுடைய கோரிக்கையாகும். ஆகையால் அன்பார்ந்த செல்வங்கள், நீங்கள் அனைவரும் அடுத்த தலைமுறையினர் நீங்கள்தான். நீங்கள் இதுதான் நம்ம உணவு, இதுதான் நம்ம கலை, இதுதான் நம்ம மருத்துவம், இதுதான் நம்ம நாய், எப்படி பாரம்பரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வளமுடன் வாழ்க, வளமுடன் வெல்க, வளமுடன் செழிக்க. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அருமை ஐயா அன்பு அவர்களுக்கும், அருமை ஐயா சந்தியாகு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த காலங்களில் ஆசிரியராக, வழக்கறிஞராக, பத்திரிகையாளராக, இன்று தமிழ்